ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் ஸ்லோகம் 35. இதி உக்தக ச கலக பாபோ போஜானாம் குலப்பாம்சனக பகினீம் ஹந்தும் ஆராப்தம் கட்க பாணிஹி கசே அக்ரஹீத். வேர்ட் பை வேர்ட் மீனிங். இதி யுக்தக இவ்வாறு கூறப்பட்டதும், ச அவன், கம்சன் கல பொறாமை கொண்ட, பாப பாதகன், போஜானா போஜ வம்சத்தின், குலபாம்சன குலப்பெருமையை கெடுக்கக்கூடியவன், பகினி அவனது தங்கையை, ஹந்துமாரப்தம் கொல்லும் எண்ணத்துடன், கட்கபாணி தன் வாளை கையில் எடுத்து, கச்சே முடியை, அக்ரஹீத் கையில் பிடித்தான். டிரான்ஸ்லேஷன். கம்சன் மிகவும் துஷ்டனாகவும் பாவியாகவும் இருந்ததால் அவன் போஜ வம்சத்தை களங்கப்படுத்துபவனாக இருந்தான். எனவே இந்த ஆகாசவாணியை கேட்டதும் தன் தங்கையான தேவகியின் தலைமுடியை இடது கரத்தால் பற்றி கொண்ட அவன் வலது கரத்தால் தன் வாளை உருவி அவளை சிரச்சேதம் செய்ய தயாரானான். பர்பட் பை ஷீல பிரபுபாத். ஜெய் ஷீல பிரபுபாத். கம்சன் தனது இடது கையால் கடிவாளங்களை பிடித்தபடி ரதத்தை ஓட்டிச் சென்றான். தன்னுடைய தங்கையான தேவகியின் 8வது குழந்தை தன்னை கொன்றுவிடும் என்ற அசரீரியை கேட்ட உடனேயே கடிவாளங்களை விட்டுவிட்டு இடது கையால் தன் தங்கையான தேவகியின் முடியை பற்றி அவளை கொன்றுவிட தனது வலது கையால் வாளை உருவினான். முன்பு தன் தங்கையிடம் மிகவும் பாசத்துடன் இருந்த கம்சன் அவளது தேரை ஓட்ட முன்வந்தான். ஆனால் இப்போது தன் சுயநலத்திற்கு அல்லது தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்பதை கேட்ட உடனேயே தன் தங்கையான தேவகியிடம் தான் கொண்ட பாசத்தை மறந்து அவளுடைய மிகப்பெரிய எதிரி ஆனான். இதுவே அசுரர்களின் இயல்பாகும். அசுரன் ஒருவன் பிறரிடம் எவ்வளவு பாசம் வைத்திருந்தாலும் அவனை யாருமே நம்பக்கூடாது. இது ஒரு புறம் இருக்க, ஒரு அரசனையோ அல்லது அரசியல்வாதியையோ அல்லது ஒரு பெண்ணையோ ஒருபோதும் நம்பக்கூடாது. ஏனெனில் தங்களுடைய சுயநலத்திற்காக இவர்கள் எத்தகைய தீங்கையும் செய்ய தயங்குவது இல்லை. எனவேதான் சாணக்கிய பண்டிதர் விஸ்வாசோ நைவ கர்த்தவ்யக ஸ்திரீஷு ராஜகுலேஷு ச என்று கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தோற்றம் என்னும் தலைப்பில் பதம் 35 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.